ஹலோ கைஸ், எனக்கு என்ன வீடியோ பார்க்குறோன்னா விவோ மொபைலோட T3X 5G மொபைலோட ரிவ்யூ பற்றி பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை உங்களால் ஆர்டர் பண்ணிக்க முடியும். இது மூலிமா எந்த ஒரு கடைகள்லையும் இப்போ நீங்கள் க்யூவில் நிற்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஹெவியான பேக்ஸை கொண்டு போகணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி டைமையும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இந்த அப்ளிகேஷனில் ஆர்டர் டெலிவரி ட்ராக்கிங் பண்ணுற அந்த இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு யூஐ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைலோட ஓவரால் ஸ்பெக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மொபைலோட மெயினான ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட ப்ராசஸர், அதாவது மெயின் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ப்ராசஸரை பொறுத்தவரைக்கும் ஸ்னாப்ட்ராகனோட 6th ஜென்ரேஷனோட 8 கோர் CPU ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து 6000 இமேஜுக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 0.799 சென்டிமீட்டர் ஸ்லிம் தான், அல்ட்ரா ஸ்லிம் தான். லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலில் 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க நண்பா. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்தவரைக்கும் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் LCD டிஸ்பிளே தான், ஆனால் ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் டைப் தான். அல்ட்ரா கிளியர் இமேஜிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க நண்பா. அது மட்டும் இல்லாமல் 4K மோடில் உங்களால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அது மணிக்கு சூப்பர் நைட் மோட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. IPயோட 64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க நண்பா. ஓகே நண்பா, இப்போ ஓவரால் ஸ்பெக்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் 6.72 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. 1000 நிட்ஸுக்கான பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க நண்பா. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் LCD டிஸ்பிளே தான் ஃபஸ்ட், ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன் டைப்பை பொறுத்தவரைக்கும் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான். ஓகே நண்பா, அடுத்து இந்த மொபைலோட OSஐ பொறுத்தவரைக்கும் ஆண்ட்ராய்டோட 14 OS கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மணிக்கு தான் ஸ்னாப்போட 6th ஜென்ரேஷனோட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் ரோமை பற்றி பார்க்கும்போது ரேமை பொறுத்தவரைக்கு 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. ரோமை பொறுத்தவரைக்கு 128GB ரோம் கொடுத்துருக்காங்க நண்பா. 1TB வரைக்கும் உங்களால் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பொறுத்தவரைக்கும் 50MP ஒரு கேமராவும் 2MP ஒரு கேமராவும் 2 கேமரா ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரைக்கும் 8MP ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து இந்த மொபைலோட வித் அண்ட் டெப்த்தை பற்றி பார்க்கலாம். வித்தை பொறுத்தளவுக்கு 7.99 mm கொடுத்துருக்காங்க. அதே வெயிட்டை பொறுத்தளவுக்கு 199 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க நண்பா. ஆல்மோஸ்ட் 210 கிராம்ஸ் தான். அடுத்து இந்த மொபைலோட வேரியண்ட்டை பற்றி பார்க்கலாம். கலர் சைடு போனீங்கன்னா 3 வேரியண்ட் இருக்கும் நண்பா. அதே ஸ்பெக்ஸ் வைஸ் போனீங்கனாலும் 3 வேரியண்ட் இருக்கும். 4GB ரேம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 12500 அதே 6GB ரேம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 13999, அதாவது 14000 8GB ரேம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 15500 இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வாங்குற கலரை பொறுத்தும், நீங்கள் வாங்குற ஸ்பெக்ஸை பொறுத்தும், நீங்கள் வாங்குற டைத்தை பொறுத்தும் முன்ன பின்ன ரேட்டு மாறலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ பார்த்தது எல்லாமே ஓவரால் ஸ்பெக்ஸ். இந்த ஒரு 12500, அதாவது 4GB ரேம் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால், அதாவது இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு, அதாவது 4GB ரேம் எனக்கு போதும், இந்த பட்ஜெட்டுக்கு எதுனா ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 12500 6000 இமேஜுக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் டைப்பாக இருந்தாலும் LCD டிஸ்பிளே தான். ஓகே, IP64 டஸ்ட் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க நண்பா. அது மட்டும் இல்லாமல் 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்போட 6th ஜென்ரேஷன் ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு. ஓகே நண்பா, எத்தனை பேர் இந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் தென் பை பாய், see you.